மணி 10 ஒரே மயக்கமா வருது. போய் கிச்சன்ல தோசை இருக்கு, எடுத்துட்டு வந்து சாப்பிடு. ராத்திரி வேற நீ ஒழுங்காவே சாப்பிடல. போ. டேய், ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுறா. என் கோவத்தை கலப்பாதடா. புள்ளையா பிறந்தது, அது பாட்டுக்கு வேலையை பார்த்தா தானே நாம நம்ம வேலையை பார்க்க முடியும். அப்புறம் ஏன்டா உக்காந்துட்டு இருக்க? எழுந்து போய் சாப்பிடுறா, இல்ல முதுகுப்பட்ட வீங்க 2 போட்டுருவேன். சாப்பிட்டியா இல்லையாடா? இல்ல. ஏன் சாப்பிடல? பசிக்கல? பாட்டிய பார்க்கணும். உங்க அப்பறானே, உங்க அப்பன் தானானே. என்னடா சொல்றதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? ஆ காட்டுறா. இந்தா. ஒழுங்கு மரியாதை சாப்பிடுறா, என் கோவத்தை கலப்பாத. 2 வாய் சாப்பிடுறா. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா இப்ப நீனு? ஏய், தின்னு தின்னு உன் அப்பா இருந்து சொல்லிட்டே இருக்க. ஆ காட்டுறா. என்னவோ பண்ணிக்கல. யாருக்கு தான் நான் என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொள்ளிவாய் பிசாசு வேற வந்துரும். எனக்கு வேற ஒரே பசி மயக்கமா இருக்கு. இவன் என்னடா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். என்னதான் பண்றது? ச்சே. ஏண்டி புள்ள அழுகுறான்? என்ன வேணுமா? உன் புள்ள சாப்பிட மாட்டேங்கிறான். என்னது? உனக்கு புள்ள இல்லையா? நான் என்னமோ 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி ஏன் புள்ளங்கிற? வாய்க்கிழியே நல்லா பேசுங்க. ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற? என்னடா வேணும் உனக்கு? பாட்டிய பார்க்கணும். என்னது? பாட்டிய பார்க்கணுமா? கொன்னு புடுவோம் கொன்னு. பாட்டிய பார்க்கணுமா? பாட்டிய? ஏய், போடி போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடுறானா இல்லையான்னு நான் பாக்குறேன். இந்தா சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா, சாப்பிடுறா. சாப்பிடுறா. நானே வாயில வச்சு திணிச்சு பாத்துட்டேன். இவரு ஊட்டி விட்டுருவாராம். டேய் இங்க பாருடா, 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன். பாட்டிய பார்க்கணும், கீட்டிய பார்க்கணும்னா கொன்றுவும் கொன்னு. டேய் இப்ப தோசை சாப்பிடுறா, இல்லனா தோலை உரிச்சு மேல தொங்க விட்டுருவேன். புள்ளைய பாரு, புள்ளைய கருமத்தை. டேய் புள்ளைய பத்தி சொன்னா தொல்லைய பத்தி வச்சிருக்க. எங்கேயோ கடந்த 7 நாட்டு சனி அந்த கிளவையை கொண்டிருக்கணும். உயிரோட விட்டு வச்சது என் தப்பா போச்சு. வச்சுக்கிறேன்டா உனிய நகரி. சண்டால எப்படி தள்ளிட்டு போறான் பாரு.
ஐயா 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 எந்திரிங்கய்யா ஐயா எந்திரிங்கய்யா ஐயா எந்திரிங்கய்யா ஐயா எந்திரிங்கய்யா ஐயா எந்திரிங்கய்யா ஐயா எந்திரிங்கய்யா ஐயா என்னப்பா? ஐயா பாண்டியத்தரத்துக்கு போகணும்யா. இந்த இருக்கு பாரு கோபுரம், அந்த இடத்துக்கு போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே போய் நின்னேன்னா பஸ் வரும், ஏறிப்போ. ஐயா கையில காசு எதுவும் இல்லையா? நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா. போற வழியில நீ இறக்கிட்டுருங்கய்யா, அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேன்யா. சரி ஏறிக்க, நான் போற வழியில இறக்கி விட்டுறேன். சரியா? பாத்துப்பா, பார்த்து பார்த்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டேன். நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம் கவனம். டேய் டேய் டேய், போ போ போ. தாத்தா என்னப்பா? பாண்டியத்தரத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுதான் பாரு, வா. தாத்தா நான் எப்படியா போறது? இப்படியே போப்பா. சரி நான் வரேன் தாத்தா. அண்ணா பாண்டியத்தரத்துக்கு எப்படி நான் போகணும்? தம்பி, பாண்டி பத்திரமா? இத பார், நீ கேட்ட பாண்டி பத்திரத்துக்கு இந்த பக்கமா தான் போகணும். எனக்கு வேற ஊரு, நான் இப்படியே போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. பார்த்து போ. கழுத, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டான். இப்ப என்ன வச்சிருக்கானோ வம்பிழுக்க. ஏய், எங்கடி அவன்? சாப்பிட்டானே இல்லையா? யோ, அவன் உன் கூட தான் கடைக்கு வந்திருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து கேக்குற? புள்ள எங்கன்னு? என்னது? புள்ள அங்க இருக்கிறான்னு நினைச்சியா? ஒத்த புள்ளைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. வீட்ல என்ன? யோ, இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இருடி, புள்ளைய கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு திமிரா? கிளவிய கொண்டுட்டு வந்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்.